செம்மையான வழிகளிலே நல்ல ஆவியார் நடத்திடுமே. செம்மையான வழிகளிலே நல்ல ஆவியார் நடத்திடுமே. பிரெயின் ஃபாக். பிரெயின் ஃபாக் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தவங்க பிசிக்கலா இல்ல எமோஷனலா டயர்டா இருக்காங்க அப்படின்றத நம்ம பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க மென்டலா டயர்டா இருக்காங்க அப்படின்னா அது நம்ம பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒருத்தருக்கு தூக்கமின்மை இருக்கு, சரியான தூக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னாலும், இல்ல அவங்களால எல்லா விஷயத்திலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இல்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலும், இல்ல எல்லா விஷயங்களையும் அவங்களால ஞாபகத்துல வச்சுக்க முடியல அப்படின்னாலும், அதுக்கு பிரெயின் ஃபாக் காரணமாக இருக்கலாம். ஸோ இது எப்படி உருவாகுது? ஸோ இதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா, டிப்ரஷனா இருக்கலாம், ஆங்ஸைட்டியா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல இது 3மே காரணமாக இருக்கலாம். ஸோ நான் கடந்த காலத்த பத்தி அதிகமா யோசிச்சுட்டே இருக்கேன். என்னோட நிகழ்காலத்துக்குள்ள வாழ முடியல அப்படின்னா, அத நம்ம டிப்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எதிர்காலத்த பத்தின பயத்தோடயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிகழ்காலத்துக்குள்ள என்னால வர முடியல அப்படின்னா, அது நம்ம ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விஷயங்களுமே பிரச்சனைக்குரிய விஷயங்களாவே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அது நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத எப்படி சரி பண்றது? ஸோ தூக்கமின்மை முக்கியமான காரணம் அப்படின்றதுனால, ஒரு நாளைக்கு 7 டூ 8 மணி நேரம் தூக்கம் ரொம்பவும் அத்தியாவசியமாகுது. ஸோ அத தூக்கத்த பிரையாரிடைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிப்ரஷனையும், ஆங்ஸைட்டியும் குறைக்கிறதுக்கு வாக்கிங் போலாம், எக்சர்சைஸ். இத வந்து நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெபிலைஸ்ட் எக்சர்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, இது நம்மளோட ரத்த ஓட்டத்தையும், நம்மளோட இதய துடிப்பையும் சீராக்க உதவி செய்யும். ஸ்ட்ரெஸ் எடுக்காம இருக்கணும் அப்படின்னா, நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணணும். நான் மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி ஆல்ரெடி வீடியோல பேசியிருக்கேன். அத ரெஃபர் பண்ணுங்க. இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி நமக்கு தோணும். ஆனா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை அது உருவாக்கும். ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்றதுனால, நம்மளோட வாழ்க்கையில ஒரு நேர்மறையான சூழ்நிலை உருவாகுது. நம்மளோட உடலுக்கும், மனதுக்கும் ஆரோக்கியத்த அது கொடுக்குதுன்னா, அது செய்றதுனால எந்த தப்பும் இல்ல. இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது, ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லதொரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வோம். நம்மளோட எண்ணங்கள் எப்பவும் நல்லா இருக்கும்போது, நம்மளோட வாழ்க்கை எப்பொழுதும் அழகானதாவே இருக்கும். நான் நிர்மலா சேகராயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.